500 ரூபா குதிரை வேலை நிக்குச்சு. 500 ரூபா மட்டும் கொடுத்தா அப்புறம் நான் எங்க ரோட்ல வருது? எரிமலை எப்படி பொறுக்கும்? பெருத்த அவமானம்னே. ஏன்டா அந்த பிள்ளைய விரட்டி விட்டு எரிமலை எப்படி பிறக்கும், மூட்டை எப்படி பிரிக்கும்? ஏன்டா என்னை அசிங்கப்படுத்துறான்டா பீரோல் பண்ணிட்டேன். என்ன உள்ள போயிடுச்சு? யூரின் ப்ராப்ளமா? லவர்கிட்ட வீடியோ கால் பேச போயிருக்கோம். அருமையான பிள்ளை. இப்படி பிள்ளைல நான் பார்த்ததில்லை. குச்சு குச்சு கோத்தாகல செரு புஞ்சு நோ செக்ஸ் வேர்டு. நடு சாமத்தில சாமந்தி பூ அழசத்துது, இல்ல நெஞ்ச உருக்குது, இந்த ராத்திரியில் பூத்திருக்கும் பார்த்து ரசிக்குது, என் நெஞ்ச உருக்குது, இந்த மாலை மயக்கந்தா கூட்டம் இருக்கு வரைக்குந்தா பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேரு, குத்தங்குறையாவும் நீ நந்தவன தேரு, அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, இளவே கண்ணூரங் தூரி தூரி, பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் காலுக்கு சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே, மெய் அபிஷேகம் சாமிக்கு, கற்பூர தீபம் சாமிக்கு, அருணயமலிக்னேஸ்வர குரநந்திர சுனாதிரமே ஓம் ரித்ராஸ் குரமந்திரமயா ஓம் சுரமந்திரமத ஓம் திரு நெய் எடுத்துட்டு வாங்கோ. ஏண்டா ராதா, இந்த பிள்ளைய கட்டி பிடிப்பேன்னு பார்த்தா பஜனை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியாடா? எப்பயுமே சாமியை வணங்கிட்டே எந்த வேலையும் ஆரம்பிப்பேன். சாமியே சரணம் ஐயப்பா. உன்னை சரணம் போட இங்க கூப்பிடலப்பா. உன் சரவடி அந்த தூவன். யோ செலவரி அந்த பேருமா. அருவர்க்க சூர்க்க சொன்னாங்க அங்க இருக்க இங்க இருக்க மேல இருக்க கீழ இருக்க ரெண்டு பேருக்கு படுத்து இருக்க சுத்து பேருக்கு சொந்த பேருக்கு ஒரு பேருக்கு அப்படிங்க இருக்க. ஏய் எந்திரடா முண்ட பிரேயரா. மோகர கடைய பாரு திட்டிக்கிட்டு இருக்கே. யோ உட்காருங்க. அவர் தான் சொல்றாங்க. ஜனகன மனகதி நாயக ஜெயகே. சாந்தைய குடிக்கி. நீ பேசுறா. நாங்க நீ பேசுற பேச்சுக்கு நாங்கெல்லாம் பிரின்சிபால். பேசுறா அண்ணே, அந்த புள்ள பேசு. அதுல இருக்கா இதுல இருக்கா, உன் வண்டியில பெட்ரோல் இருக்கா, உன் காரு டயர் வழுக்கு இல்லாம இருக்கா, அது இருக்கா, மசர் இருக்கா, கம்பு கூட்டுல முடி இருக்கா, எல்லாத்தையும் கேளுறேன். கேக்குறமா? அருவர்க்க சூர்க்க சொன்னாங்க அங்க இருக்க இங்க இருக்க மேல இருக்க கீழ இருக்க ரெண்டு பேருக்கு படுத்து இருக்க சுத்து பேருக்கு சொந்த பேருக்கு ஒரு பேருக்கு அப்படிங்க இருக்க. யா மூணு காசு முண்டை அட ஓட்ட காசு முண்டை ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்ல இருந்து ஆடிடு. இந்த பாட்டுல எந்த படத்துல வருது? நாளைக்கு அருமையான வசனம். மூணு காசு முண்டை ஓட்ட காசு முண்டை நன்றி திஸ்கீர முண்டை. ஒரே விஷயம், நான் உன்னை ஏதாவது செஞ்சனா? நான் பேசாட்டுக்கு ஆடிட்டு இருந்தேனே. இருங்கம்மா வாங்க சார் வாங்க சார். நான் வந்து பொம்பளை பிள்ளைல தப்பா பேசி நோ பேமெண்ட். ஒல்லி எவி சம்பளம் எம்பிக்கா இருக்கு. ஓகே. அதனால நீ கோதங்கம்மான்னு பேசினா நல்லதா இருக்கு. சீ அப்படி என்கிட்ட பேசுற மாதிரி இந்த 4 நவர்ஸ் பேசாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பிட்டு படம் பாக்குறவங்க. நான் அப்படி கிடையாது. நான் ஒல்லி வந்து சுட்டி டிவி மட்டும்தான். யானை அப்படி வரும்ல அவ்வளவுதான். ஆனா அவங்க நீக்குற கண்டனர் லாரியை வளர்ச்சாங்க. அதுல இருக்கா இதுல இருக்கா அருமையான வேர்டு, சூப்பர் வேர்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுல இருக்கா இதுல இருக்கான்னு கேட்டீங்க. நீக்குற கரனுக்கு அதுல தான் இருக்கு. இருடா தம்பி, அவங்க கேட்டதுக்கு நான் விளக்கம் சொல்லணும்னே. ஆமா ஆமா. நீங்க என்ன கேட்டீங்க? அதுல இருக்கா அதுல இருக்கா, அங்க இருக்கா இங்க இருக்கா. இது இப்ப நான் பதில் சொன்னதுக்கு அப்புறம் பேசுங்க. சரிங்க. ஐசிசி பேங்க்ல 1 லட்சம் கடை இருக்கு, ஸ்டேட் பேங்க்ல 3 லட்சம் விவசாய கடை இருக்கு. இதை பூராத்தி நீ அடைக்க போறியா? நான் வேணா வரட்டுமா? ஒரே விஷயம், ஆம்பளை வந்து அப்புறம் பேசி விட்டு அப்புறம் தூக்கி போட்டு கருப்பழிச்சு விட்டேன், கெச்ச போட்டு அழிச்சு விட்டேன், அதை குடிச்சு விட்டேன் இதை குடிச்சு விட்டேன், இப்போ ஜாக்கெட்டை கிழிச்சு விட்டேன், பாவாடைய உள்பாட நாடை அத்து விட்டேன் சொல்லக்கூடாது. நாங்கள் ஆம்பளை என்றைக்குமே டீசென்ட் தான். அவனை நீ வம்புக்கு ஏன் கிப்பு கிப்புன்னு ஏன் இழுக்கிற? பேசு மேடம். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? யாருக்கு? அப்படியே நான் அப்படியே சொல்றேன். எனக்கு உனக்கு என்ன தெரியும்? இல்ல உனக்கு என்ன தெரியும்? பெருத்த அவமானம்னு.
இது என்னடா எல்கேஜி பிள்ளை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு? இது என்னடா எல்கேஜி பிள்ளை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர். காலை கிறுக்கு முண்டையை போட்டுக்கிட்டு கிறுக்கு முண்டைய போட்டுக்கிட்டு என்னடா எக்கோ மாதிரி கேட்டுட்டே இருக்கு? உன் சிரிப்புள்ளதான் முத்து தூரம் சத்தமும் கேக்குதடி, உன் நடைய பார்த்தா தங்கத்தெரு கூடையும் இருக்குதடி. உன் சிரிப்புள்ளதான் முத்து தூரம் சத்தமும் கேக்குதடி, உன் நடைய பார்த்தா தங்கத்தெரு கூடையும். ஓ சிரிப்புலதான் முத்து தூரம் சத்தம் கேக்குதடி, ஓ நடைய பார்த்தா. தாய் மண்ணே வணக்கம். இது எதுக்கு நான் கட்டி பிடிச்சி உன் லவ்வர் என்னை பார்த்துட்டு துவரங்குறிச்சியில் அடிக்க ஆள் வைப்பேன்? நான் டீசெண்டாக நடந்துக்கிறேன். உங்க பேரு? ராணுவத்துல இருந்து ஒரு டிரைவர் சல்லிட்டு அடிப்பாரு. சல்லிட்டு எதுவும் காயல் கட்டணுமாங்க? எதுவும் காயல் கட்டணுமா? இந்த பொம்பளையாள்கிட்ட கட்டணும். அங்க லைன் கொடுக்கவா? உனக்கு காயல் கட்டுற அங்க லைன் கொடுக்குறேன். ஏன் மூத்திரத்தை எடுத்துட்டு போய் அமெரிக்கா ஆராய்ச்சி பண்ண போறியா? என்னடா லைன் கொடுக்குற மிஸ்டர் மிஸ்டர் எட்டுக்காலி பூச்சி ப்ரோ? ஊரில் எட்டு கால் பூச்சி மேல ப்ரோ நம்மளை பார்த்தா எத்தனை லேடிஸ் பயப்படுவாங்க. இந்த அம்மா ஏறி அடிக்கிறாங்க ப்ரோ. ஏறி எடுத்தா நல்லது தானே, தோதா நின்றுக்கிற வேண்டியதானே. ஓ மை காட், எலும்பு உடைஞ்சு போயிட முடியும். பொம்பளை இப்படி பொம்பளை கிடந்திருக்கு, என்னடா இப்படி நின்றுக்கிட்டு இருக்கு? போடல போடல. ஒரே விஷயம், ஆளு மைண்டு சேஞ்ச் ஆனா வோல்டேஜ் எல்லாம் கேஸ் எடுக்க மாட்டாங்க. நீ என்ன வேணா பண்ணனாலும் புருஷனும் உன்னை வந்து வெட்ட வருவேன், இவனை போயிட்டு பாவம் அப்படின்னு போயிருவேன். அவரு நிப்பாரப்ப அவரு கிழிச்சு மூட்ட போறாரு. சார் வணக்கம் சார். மேடம் சார் இதுதான் நான் வளர்க்குற சிப்பி பாறை நாய். நாய் நாய் நீங்க ஒரு நாள் கூட நக்க விட மாட்டேன். ஒரு நாளாவது நக்க விட்டுருக்கியா? சாரி ப்ரோ, இன்னைக்கு சீனி விலை ஏறிடுச்சு, இருங்க. ஏ ப்ரோ என்னை மாமா வேலை பார்க்க சொன்னான்டா, பார்த்தீங்களா? அவனை லேச்சா தடவணைன்னு வைவேன், நீர் கசிவு ஏற்பட்டுரும். சரி. ஏன்னா முண்டைக்கு நரம்பு தளர்ச்சி. ஓ அவன் நரம்பு தளர்ச்சி மருந்து தடவணும்னே வந்தேன். நல்ல லேடிஸு நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படியா செட்டப் பண்ணி வர்றியா? அப்ப நீங்க அந்த வேலை தான் பாக்குறீங்களா? உன்னை தாண்டி சொன்ன கூறுகட்ட முட்டை. உன்னை தாண்டி சொன்ன கூறுகட்ட முட்டை. அவனை புடிச்சு நக்கு என்ன சொல்ற? நக்கறதுக்கு அவர்ட்ட இருக்குதா? ஹாய். அரேவனை அடிச்சு விடு. என்ன மூத்தரத்தை சடசடன்னு அடிக்க முடியும்? அடிச்சுட்டு விட்டு அப்படி. சட தண்டு அடுத்த நான் கையில வாங்கி குடிப்பேன். ஒரே நாத்தமா இருக்கா. எதையும் விட மாட்டேன் ப்ரோ. ஹலோ, நான் ஆம்பளை ப்ரோ, உடனே தப்பி ஏறிய. ஆனா அவன் எங்க அண்ணன் சிங்கக்குட்டி மூத்திரத்தை கூட ஓல்டு மங்கு மாதிரி நினைக்கிறேன். மூத்தரத்தை பாட்டில வந்து கொடுத்தா குடிக்க மாட்டேன், கையிலேயே கொடுத்தா அதை குடிப்பேன். சத்தியா எப்படி விட்டு படம் பண்றேன் பாரு. இப்ப நல்ல டெய்லி பாப்பாரா? நிக்க வளர்ந்தவளே உட்கார்ந்து வளர்ந்தவளே. ஏய் என்னது? பாட்டு ப்ரோ, பாட்டு யாரு கேட்டது உன்ட பாட்டு? ஆட போறேன். ஆட போறீங்களா? நிக் அவனை உட்கார்ந்து பாக்குறேன். காலையில உளுந்த வடை கூட வாங்கி தர மாட்டேன். உளுந்தோட அங்க போய் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், இங்க இருக்க வடையை வாங்கி கொடு. ஊர்ல கடை போட்டுருந்தாங்கன்னா அங்க வாங்கி கொடுன்னு சொன்னேன். நிக்க வளர்ந்தவளே முது முக்கா தட்டு பராத மிஸ்டர் மருதமணி. முக்காத்துட்டு இப்ப காசு இல்லையே. இங்கிட்டு வா, நான் ஆடிக்கிறேன். நிக்க வளர்ந்தவளே நிலச்சட போட்டவளே. நிக்க வளர்ந்தவளே. குந்தாணி பேர இந்த பிள்ளை வளர்ந்தவ இல்லையா? அடிக்காதீங்க, இதை ஏத்துக்கிற முடியாது. எவே உத்தமனா அவன் ஆஜிப்பேன். நிக்க வளர்ந்தவளே நிலச்சட போட்டவளே. வளர்ந்தவளே நீலச்சட போட்டவளே.
நான் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த அல்பாபெட். நான் தான். என்னடா தினமும் நீ ஏன் ஃபர்ஸ்ட் போற? என்ன ஒரு நாளைக்கு விடுறா ஃபர்ஸ்ட். அண்ணே ரோட் எனக்கு ரெண்டோ ஆயிருது. இருந்தேன். நீ போனீங்கன்னா ஒருவேளை வேகத்தடை இருக்கும், பள்ளம் இருக்கும், ஏற்கனவே உனக்கு சுண்டி இழுக்கும். போய் போய் ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். அப்ப நீ மண் ரோடு ஓடணும், அப்புறம் திருப்பி தார் ரோடு போட்டுக்கிறேன். ஓகே. இல்லை வாங்க மேடம், நீங்கள் அங்கேயும் கையை கொண்டு போகாதீங்க, பயமா இருக்கா இல்லையா? நிக்க வளர்ந்தவளே நீலச்சட போட்டவளே, வளர்ந்தவளே நீலச்சட போட்டவளே, ஆமா டியூசன் மைத்த புடுவாங்க. பொம்பளை ஆம்பளை இப்படியே இப்படி எட்டு எட்டு தொட்டுக்கிட்டு இருந்தா நாடு விரிஞ்சுக்கிட்டு போக சுருங்கிட்டு தான் போக போறான். நாடு விரிவு கொடுத்தனும்டா. நீங்க போங்க பாப்போம். நான் போகல, நீயே போகல. நீ தெம்மன் ரோட நல்லா போட்டு போயிருந்தா நான் தார் ரோட புழு 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 போட்டு போவேன். தரையில அண்ணா அண்ணன் அண்ணன் பேர் என்ன? கலைமுத்தியா? அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளைக்கு அச்சம் இல்லாம போச்சு. என்ன அச்சுவல கம்பெனி வைக்க போறேன்? போங்க ப்ரோ, உங்க பேசுக்கு தகுந்த டயலாக் பேசுங்க போங்க. அச்சுமா போதுமா அவன் சிராக்ஸ் எடுத்து வந்திருக்கான். என்ன மேடம் உங்களை சொல்றேன் மேடம்? உங்களை சொல்றேன், நீ என்ன ஊத்த முட்டை மாதிரி எடுத்துட்டே இருக்க? யாரே சொன்னீங்க? என்னை சொன்னீங்களா? உங்களை போய் சொல்லுவேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 500 ரூபா கொடுத்துருக்கடா, இதில் வச்சு தானே உனக்கு சம்பளம் கொடுக்கணும். இருடா. துவரங்குறிச்சி, துவரங்குறிச்சிலேருந்து இந்த ரோடு என்ன ரோடுன்னு, மணப்பாறை ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பைபாஸ் கீழே பாலம் இருக்குல்ல, அது கீழே உள்ள கிருஷ்ணா பேக்கரி, கிருஷ்ணா பேக்கரி சார்பாக ரூபாய் 501. நன்றி. அதனுடைய உரிமையாளர் அண்ணன் ஞானவேல், ரொம்ப நன்றி அண்ணே. 1000 ரூபா தர்றேன்ட்டு 500 ரூபா தர்றேன். யானை வேலை குதிரை வேலைன்னுக்கிட்டு 500 ரூபா மட்டும் கொடுத்தா அப்புறம் நான் எங்க ரோட்ல வருது இல்ல? அது எப்ப தர்றப்ப கொடு. அதெல்லாம் வேணாம், காசு கொடு 500 ரூபாய். இதெல்லாம் வேணாம், காசை மட்டும் இங்க வாடா. அவனை லேசா மட்டும் தடவை 250 ரூபா உனக்கு தரேன். எப்படி செட்டப் பண்ணிடுறேன் வரு? ஓ இதுதான் அந்த வேலையா? மைத்தட்டுக்காரங்க நான் வந்தோன்னு என்ன பாட்டு போட்டா தெரியுமா ரஞ்சித்? பஞ்சவர்ண பச்சை கிளி. கிருஷ்ணா பேக்கரி சார்பாக அண்ணன் ஞானவேல் சார்பாக மருதமணி அண்ணன் அவனுக்கு 201. ஏன் உனக்கு மட்டும் 500 ரூபாய். சரி, இதை கொடுத்துட்டு 500 ரூபா வாங்கிட்டு வரேன். இல்ல கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன். கொடுத்துட்டு வாங்க வேணாம், போய் 300 ரூபாய் வாங்கிட்டு வா. எப்படி ஏமாத்துற நீ? அண்ணன் ஐயங்கார் பேக்காரி. ஐயங்கார் இல்லடா, கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி உரிமையாளர் ஞானவேல். எங்களிடம் லட்டு, கல்கண்டு போன்ற கேக்குகள் நல்லா இருக்கும். தினமும் பாலும் பால் அங்கேதான் மருதமணி குடிப்பார். நீ கவனமா இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா? கிடையாது, ஐயங்கார் பேக்கரி எனக்கு தெரியாதா? கிருஷ்ணா பேக்கரி ஐயங்கார் பேக்கரி. ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி சொல்லு. ஆமா, நீ வேற சொல்லி கொடுத்தா நான் முறை சொல்லி கொடுத்துறேன். வாடா பேக்கரி. அண்ணன் கிருஷ்ணா பேக்கரி உரிமையாளர் ஞானவேல் அவர்கள் எங்கள் இருவருக்கும் அன்பள் பழங்குகிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி நன்றியார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப நான் என்ன செய்யணும்? நல்ல வேலை நீ பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி மாமனுக்கு நீ புச்ச கிளி. ஆமா அவர்தான், அதான் அதான் பஞ்சவர்ண பச்சை கிளி ராதாகிருஷ்ண பச்சை கிளி. அவன் சொல்ற மாதிரி நான் சொல்றேன்.
புச்ச கிளி புட்ஸ் 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 வாங்குனியா புச்சுன்னு தாடா சொன்னேன். புடிச்சு புட்ஸ் நீங்க 4 பேர்த்தையும் புட்ஸ் புட்ஸ்னா 4 பேர் இல்ல, பின்னாடி இருக்கிற 4 பேர் வேறும் கூப்பிட்டுவா. ஆடு போ. நல்ல கட்ட சத்தியா அப்பம் போட்டாங்கன்னு டீ கடையில் எப்படி கௌரியா என்னைக்கு மாத்தி கடிக்க போறிய விசையரி சாக போறாளுங்க. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் மட்டு சிறகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் வச்சு சீமானார் பெத்த மக அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமா பொண்ண பொண்ணு நடைய சரியான ஏழப்பல் அரைப்பாம இருக்கு. இல்ல ஏரியா இவங்க ஏரியாவை கட்டி ஆள் அவங்க ஊர்ல இருந்து வந்து போய் பயப்படாம இருக்க. நான் வந்து பெண்களை வந்து பூவா நினைக்கிறேன். பூவா இருந்தா மண்டையில எடுத்து வைக்கணும்டா. அப்பதான் அந்த பூவுக்கு மரியாதை. பூவாவே செடியிலே வச்சுன்னா மலர்ந்து அதான் உதிர்ந்து ஒண்ணுக்கு ஆகாம இத்து போய் தரைக்கு மண்ணா போயிடும். பூவே மண்டியில வைக்கணும். பொண்ணு ஓகே ராங் நம்பர் 5 பதில 6 போட்டுங்க. நன்றி. ஆறா எவனா ஆடுறா? காங்கனா? ஒரு ஆளாத்தானே இருக்கு. நீ பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டம் போடுங்க. இப்ப நான் என்ன பாட்டு பாட? ஏய் பாடுற அரஞ்சுறோம்டா. பாட்டு பாடுங்க. நீங்க தான் நான் பாடுனா வைவீங்களே ப்ரோ. அதெல்லாம் வைய மாட்டேனே. இப்ப பாடுறேன். அஸ்பரிக்கா ஓகா அச்சலைக்கு என்ன நான் புச்சலைக்காது. அஸ்பரிக்கா கோகா கோகா ஓகா கோகா ஓகா கிஸ்பரிக்கா கோகா பேக்கரிக்கா லாலாக்கு டோல் டப்பிம்மா கண்ணை கங்கம்மா மர இருக்கிற கையா பாரம்மா என்னெல்லாம விளக்கு எரியுமா கண்ணை கங்கம்மா இடுப்ப சுத்தி திருப்பி பாருமா யா ஜக பஜக டிமிக் அடிக்கிற டோல்ல மையா கப்சா குட்டாம் பாரு குப்சா லாலாக்கு டோல் டப்பிம்மா கண்ணை கங்கம்மா. என்னடா வண்டி ஓட்ட உனக்காக தான்டா பாரு நீ ஆடணும்டா. எனக்கா நீ பாடுன நீ பாடுனா நீயே ஆடிடு. ஏன் நீ பாடி நான் ஆடணும்னா எழுதியா இருக்கு. இப்பதானே சொன்னேன். ஏய் கட்டைய முடிக்கிற வேலையா இதோட விட்டுறேன். அப்ப நான் வாங்கி கொடுத்த கிருஷ்ணா பேக்கர்ல வாங்கி கொடுத்த பாதாம்பழ கக்கடா. பாலாமலை கூட கையை விட்டு கை பா 2 பேரும் இங்க சண்டை போடாதீங்க, வெளியில போய் சண்டை போடுங்க. இருங்க துர்கா. நான் நீ வாங்கி கொடுத்த பாலாம்பழம் கூட கையை விட்டு கைக்கிடுவேன். என் டவுசரை உள்ள விடுங்க கழட்டி கொடுறான். சாரி ராங் நம்பர். டவுசர் இல்லாம ஏன் டவுசரை உள்ள ஓடுறியா? எல்லாம் அப்ப கழட்டி கொடுத்துட்டாளா? எல்லாம் என்னடா? சத்திய சோதனை சத்திய சோதனை. இப்ப நான் என்ன பாட்டு பாடுறது? ஏய் கண்டாலி மணி ஏதா பாடு. ஒன்னு ஒன்னு ஒன்றரை கிலோ என்னது 1.5 கிலோ? அவன் சொல்றான்னு உங்க சிமெண்ட் முடிய சொல்றாங்க. அப்படியே முண்டை சொல்லிட்டு போகுது பாரு. நீங்க என்ன சொன்னீங்க? நானு அரி 1.5 கிலோ வச்சாங்க, மீன் 1.5 கிலோ வச்சாங்க. 1.5 கிலோ சாப்பிட்டீங்க. சாப்பிட்டத பழமொழியே சொல்லிருக்காங்க. என்னன்னு? இந்த பாட்டு பாடுங்க. ரசிகர் 100 ரூபா கொடுத்துருக்காங்க. என்ன பாட்டு? காத்து மேல காத்து கீழே காத்து சைடுல அது பாடுவியா? உன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? அந்த அன்பளிப்பு காதல போடா. பாடுகிட அடே பாடுகிட அன்பளிப்பு காடா வரும்னே வரும் வாங்கி வச்சுக்கிறேன். நான் பாடவா? இல்லைன்னா நான் தின்ற தரேன். சரி 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 அண்ணே அதை பிற்கா வச்சு அழகா பாடுனேன். அழகா பாடுமா? அது பொசிஷனோட பொச்சிச்சனோட
ஐயோ தலைவா வேணாம் புகுந்து வேணாம் பாடு. பெரிய தாலி 2 பேரும் அயல் நாட்டு அதிபர் பாடுங்க. இந்த பாட்டுல முதல்ல சிரிப்பெல்லாம் வரும். வீடியோல இல்லையே வீடியோ நீ பார்க்கல அப்படின்டா. கட் பண்ணிட்டேன். டேய் அப்ப நீ பார்த்த வீடியோல அந்த இதை கட் பண்ணிட்டாங்க. ஓ காத்து மேல, காத்து கீழே, காத்து சைடுல, காத்து ரைட்ல, தேரடி வீதியில் தேவடியா வந்தார். யோ கிலோ 100 கிலோ 100 கிலோ 100 கிலோ 100. என்னதுங்க? என்ன அப்ப சொன்ன நீனு? இப்ப என்னமோ பாட்டு பாடுனே. போன நாடகம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த நாடகம் கொடுத்துருக்காடா. இவங்க வந்து தேவடியா விடியான்றாங்க வேணாம். தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. சமாளிக்காதடா 7 கேமரா ஓடுது. தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சு பொய்யோன் பொய்யோன். தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு வட்டமா கட்டி பிடிக்கணும், என் ஆத்மா சாந்தி அடையவே அடையாது. செத்தா வந்து சண்டையில சாவேன். நீ டான்ஸை கட்டி பிடிக்காட்ட உன் ஆத்மா சாந்தி அடையாது. கட்டி பிடிச்ச உனக்கு சம்பளத்தை பிடிக்காட்ட என் ஆத்மா. ப்ரோ கை கொடுங்க ப்ரோ. ஏம்மா, மன்னிச்சுக்கம்மா, நான் கட்டி பிடிச்சது ஒரு வட்டம் என்னைய கூட திருப்பி கட்டி பிடிச்சேன். அவன் சம்பளத்தை பிடிப்பேன் கொடுக்குற ரூபாயில 800 ரூபாய் பிடிச்சிக்கிறானே ஒரு வட்டம் கட்டி பிடிச்சதுக்கு. அது நல்லாவும் கட்டி பிடிக்கலையே. ஐயா, நீ சம்பளத்தை பிடிக்கிறது எப்படியும் பிடிப்பேன். அம்மா நல்லா கட்டி பிடிச்சிக்கிறேன் ஒரு வட்டம். நீ சம்பளத்தை பிடிப்பியாம்மா? கை இருக்காது பரவாயில்லையா? காசு குறைஞ்சு வாங்க, உன்னை கட்டி பிடிச்சா ஒன்றும் குறையாதும்மா. என்னை கட்டி பிடிச்சாதான் காசு குறைஞ்சு போயிருமா? வாமா 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 பல்ல ஈன அப்பமா. வாமா 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 வரல ஈனா போமா. நான் செஞ்சா தானே வேணும் செய்யறியா? இன்ன வரைக்கும் தொட்டானா ப்ரோ? யாராவது பாத்தீங்களா? ஏய், இப்ப நீ ரோடு ஓட்ட, நான் ரோடு ஓட்டனா? நான் விவரமானவன். ஏண்டா ஏழப்போல? இருடா கத்தியை வச்சு எவன் குத்துறானா அவன் ரேகை தான் அதுல இருக்கான். திஸ் கேஸ் அப்ப கைரேகை ஏன் ரேகை இருக்குமா? அப்படியா? அதை அழிக்க முடியாதா? குளிக்க போகுதுதானா? மாங்குயிலே பூங்குயிலே முதல்ல 800 ரூபா கொடுத்துருக்கேன். இன்னும் தொட்டா 1000. உங்களுக்கு சம்பளமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. ப்ரோ ஏற்கனவே நேரமாச்சுட்டாங்க. சேவை கிடையாது நமக்கு. இங்க வா ப்ரோ, ரொமான்ஸ் டைம். இன்னும் கொஞ்சம் நேரம் இழுத்தோம்னா அப்புறம் வள்ளி வரவே 2 மணி ஆயிரும். நமக்கு தேவை கிடையாது. போயிட்டு தம்பி ராதா, உன் காலோட கும்பிட்டு விழுகிறேன். நாளை பொண்ணு இந்த பிள்ளை வராது. அதுக்கு என்ன தோவனூச்சில் போய் பசி ஏற்றி விட்டு வர போறியா? இல்லை, புத்தான புதுக்கோட்டை இருங்க மேடம், அவன் என்னமோ சொல்ல வர்றான். நல்ல பையன். இருந்து வரும்போதெல்லாம் நீ ஏன் கட்டி பிடிச்சி தெரிஞ்சேன், நான் வேடிக்கை பார்த்துட்டு தெரிஞ்சேன். அது கூட இன்னொரு நாளைக்கு வரும் ஏதாவது அப்படின்னு கிடக்குது. இது நாளைக்கு வராது. இந்த பிள்ளை வையமுட்டிலேருந்து வந்திருக்கு. என்னம்மா போட்டா வரும். போட்டா வர மாட்டியா? அண்ணே அவரு நாடகத்துக்கு போட்டா வருவேன் அப்படியே அலையுறாங்கப்பா. துர்கா, என்னைக்கு இல்லாத இன்னைக்கு ஒரு வேர்வை. ஆமா ஆமா, ரொம்ப வேர்வை, மழை பெய்ய போகுது. ரொம்ப புடிச்சு தள்ளிச்சேன்.
என்னைக்கு இல்லாத வருவா ரொம்ப இன்னைக்கு வேறு வந்துருச்சு. உன் சிரிப்புல அப்படியே நான் தூக்கு போட்டு செத்தது மாதிரி இருக்குடி. கயிறு எடுத்து வரட்டா? இதெல்லாம் வந்து பெண்களை காதல் வசப்படுத்துவது மாதிரி. வசப்படுத்துறதுல ஏமாத்துறதுன்னு சொல்றா. ஏமாத்துறது. இன்னும் கொஞ்ச நேரம் குளுக்கு. சத்யா மேலே உடிக்கும் போது அங்கே கீராட அதக்கிறியான் பார்க்காத. தலைவா அண்ணே அண்ணே கொஞ்ச நேரம் அண்ணே. இல்ல அது குளுக்குனது குறையா இருக்கு, நீ குளிக்க விடுறியா? காலையில் சம்சா உளுந்த வடை கிட்டும் யாரா அது? எல்லாம் வாங்கிட்டேனே. கொஞ்ச நேரம் கிட்டும் கிடுமுண்டு வந்துட்டா. விடு விடு, உனக்கு கறி பண்ணி விடுறேன். சரி சரி அண்ணே என்ன வர சொல்லுண்ணே. போ போமா, கிட்ட நிறைய போ. போமா, எனக்கு சம்பளம் தர மாட்டா. வாடா கிட்ட இன்னும் போ, இன்னும் தள்ளி போ. அண்ணே அவுக்கு சொல்லுண்ணே. ரைட் அமுத்துப்பா. காசு வாங்க துணி சட்டியெல்லாம் துவைக்கிற மாதிரி. அண்ணே வர சொல்லு. போமா, வர சொல்றா. ஓகே ப்ரோ, நாளைக்கு போய்க்கலாம். அதுக்கு தான் போன்றேன். எதுக்கு? இப்ப சொன்னதுக்கு நீ தூங்கும்போது நான் கொசுவத்தியா இருப்பேன்டா. நான் தீப்பெட்டியா இருப்பேன். கொசுவத்தியா இருந்தா புகை வராங்க, என்னை வச்சு பொருதுனாத்தான் புகை வரும். ப்ரோ இது என் வாழ்க்கை பிரச்சனை ப்ரோ, தலையிடாதீங்க. நான் எப்பயும் தலையை விட மாட்டேங்க. எனக்கு தெரியும் தலையை விட்டா போகாதுன்னு. இல்ல எதுவும் சன்னலுக்குள்ள தலையை விட்டா போகுமா, கையை விட்டா போவா. என்ன பேசாத மருதுமணி அரைஞ்சுடுவோம்டா. இன்னும் பேசவே மாட்டேன். நீ சத்தியமா பேச, நீ பேசுறது நானும் பேச மாட்டேன். கிட்ட நிறைய போமா. அண்ணே இப்ப பண்ண போறேனே. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா கிட்ட நீ நிக்கிறவனையோட நீ நிக்கிறத பார்த்து பார்த்து எனக்கு பூரா ஒழுகுதுடா. என்னடே உலகுது? யாரையா ஒழுகுதுடா? நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் நான் அரிசியா இருக்கணும். நான் அதுக்கு வெறும் தீயா இருப்பேன். உன் ஜாக்கெட்டா நான் இருக்கணும். நான் அதுக்கு பட்டனா இருக்கணும். ரெண்டு பேரும் என்னவா தான் இருப்பீங்க கடைசில. உன் ஜட்டியா நான் இருக்கணும். நீ சட்டியா இருந்தா நான் அதுல பொம்மையா இருப்பேன். தலைவா அதுலயும் கண்ணு முழிச்ச மொழியா இருப்பேன் பொம்மை. ஐயோ ஐயா அப்பா, நான் நினைச்சு பார்க்க முடியல. ஐயோ நினைச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குண்டா, நினைச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குண்டா. பொம்மையா இருந்த உள்ள இருந்தேன்டா. ஐயோ ஐயா ஐயோ. உன் உள்பாவடையா நான் இருக்கணும். அதுக்கு நாடாவா நான் இருக்கணும். நாடால என்ன விழுந்துரும் ப்ரோ. என் வாழ்க்கையில ரொம்ப இடைஞ்சல் பண்றேன். துர்கா துர்கா. இப்ப நான் சொல்லும் போது தப்பிக்க முடியாது. உனக்கு நான் வயிற்றுல குழந்தையா. அதுக்கு அப்பனா நான் இருக்கணும். இப்ப மாட்டிக்கிறேன். காலில் ஒரு செருப்பா நான் இருக்கணும். அதுக்கு வாரா நான் இருப்பேன். ஏ போட முண்டை. உனக்கு நான் மலத்தேனா இருந்து உன் தொண்டையை சரி பண்ணுவேன். நான் தேனை ஊத்திக்கிட்டு நக்கேவேன், கையில ஊத்திக்கிட்டு. தம்பி இதுக்கு மேலே இவளை நான் கட்டி குடும்பம் நடத்ததை விட சேர்த்து வச்சிருக்கனே வேணாம். ஏன்னா நீ என்னைக்கு இருந்தாலும் காம்பவுண்டு தாண்டுவேன். ஏன்னா நீ ரொம்ப காமம் முத்தி போச்சு அடியாய். என் காரை கூட எழுதி வைக்கிறேன் மேடம்.
இவனை 2 நாளைக்கு நீ லைட்டா காலை தூக்குனேன்னா ஆவிட்டு செத்து போவேன். அதுக்கப்புறம் இவன் சொத்தையும் சேர்த்து எழுதிக்கிட்டு ஒன்னே நான் காமாடு தலைமாடு காக்குறேன். வாங்க அண்ணே. மாடும் தலைமாடும் நீ காத்துக்கோ. இவன் கிடமாட்ட லைன் பண்றான்டி. வா அண்ணே. என்ன செய்ய போறீங்க? நீங்க இன்னொரு சேர்ந்து எனக்கு வேணாம். எனக்கு சொந்தமா நல்லா வாங்க. நான் தினமும் உழுவ முடியாது. என்னைக்கோ நாளைக்கு தான் நம்ம உழவு டிராக்டர் பழைய டிராக்டரா போச்சு. டீசல் ஓவரா அடிக்குது. உள்ளுக்க விட்டா இழுக்குது இல்லைங்க. அது ஈரமான நிலத்துல டிராக்டர் சுத்தம்ல அதை சொல்றேன். சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? நீங்க 2 பேரும் வாழணும். உங்களுக்கு நான் அடுத்த பிறவில பிள்ளைய வேணாம் தம்பி. கொடுக்கவே இல்லை. எங்க கவுர எச்சு கலப்பல கொடுக்கவே இல்லை. பத்தியா கம்பு கூட்டு வரைக்கும் ஏத்துறானே. எப்ப அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பசுந்துரிய போல குணம் படைச்ச தென்னவனே. இங்கிட்டு வாங்க. அதே ஒப்படைச்சிட்டீங்கல்ல. ஒப்படைச்சுட்டா நீங்க அண்ணி அண்ணி அப்புறம் சோடா அந்த சோழியா வா. அண்ணி ஏய், எந்த காய்கறியா இருந்தாலும் நான் வாங்கிட்டு வரேன் அண்ணி. ஒரு காய்கறி நீ வாங்கி தர வேணாம். நான் வாங்கி கொடுத்துக்கிருவேன். சிலிண்டர் லீக் ஆனா சொல்லுங்க அண்ணி. சிலிண்டர் லீக்கடா வயரை சொருக பாக்குறியான். சிலிண்டர் வயரை சொருக பாப்பியான். கிட்டத்துல போயிட கட்ட ரோக்கர் பைய. அண்ணே நீங்க வெளிநாடு போகணும்னு. வேணாம். நான் வெளிநாடு வாங்க. இந்த உள்நாடுல நீ ஊராட ஊரோட பாக்குறேன். என்ன டேய் நம்பவே நம்பாங்க. அண்ணே உடம்புக்கு செட் ஆக மாட்டாங்க. அதெல்லாம் நாங்க செட் ஆகிக்கிருவோம். என்ன அப்படியே நான் என் உடம்பு தேரலைந்தாலும் நேந்திர வாழைப்பழம் வாங்கி கொடுப்பேன். என்ன வளப்பலாம் நேற்று வளப்பலாம். அண்ணி கையை பிடிங்கண்ணே. நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். உடம்ப தேத்துறதுக்கு இந்த 1 ரூபா அடக்குனே. பிச்சைக்கார பயல போய் என்ன செய்வீங்க? கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகினி கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி. சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. ஏய் என்னப்பா எந்திரிக்க? இன்னைக்கு போகாதீங்கப்பா. உட்காருங்கப்பா. இன்னும் நிறைய வேலை இருக்கு. பொம்பளை வேலை இருக்கு. உட்காருங்கப்பா. ஏய் நாங்களும் அப்புறம் போயிடுவோம். கிளம்பி போயிடுவோம். அப்புறம் சும்மா அப்புறம் ஆமா காது கொடுத்தாலும் இந்த பிரார்த்தனை நடம் போற காசை கொடுங்க ப்ரோ. காதை கொடுங்க. நாங்களும் கிளம்புறோம். என்ன அவங்க மட்டும் போவாங்க நாங்க மட்டும் காண போயிடுவா? அவங்க மட்டும் விடிய விடிய இருக்கணுமா? கண்ட்ரோல் காசு. என்ன காது கொடுக்க சொல்றோம். வாங்கடா காதை. இவங்க எந்திரிச்சு போவாங்க. நம்ம மட்டும் காண போயிடலாம். 300 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கோம். இந்த அருகு அதுக்குள்ள எந்திரிச்சு போறாங்க. ஓ உடம்புக்கு போல எமோஷன் தேவையில்லாத. எதுல விட்டேன்? வாயில அந்திசாயி நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி. அந்திசாயி நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி. ஆத்தங்கர போய் வந்தேன் ரங்கம்மா. நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில. மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலிலே. தாலி ஒண்ணு கட்டாம போறேன் பொன்னம்மா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. அட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லம்மா. எனக்கும் உங்களை பார்த்தோன்னே காதுல வந்துருச்சு. என்கிட்ட மட்டும் சொல்லணும். அவன் நெடுங்க விடாதடி. அவனை அவன் என்னோட எல்லாம் உறவு வச்சிருக்க. என்ன டேஸ்ட் உன் டேஸ்ட்? ஏன்டா காதல் சொல்ல வேணாம். நீங்க நல்லா இருந்தா போதும். எப்பயும் நீங்க மட்டும் நல்லா இருக்கணும். அண்ணே நான் போயிட்டு வளகாப்பு வரவேன்.
சொல்றேன்னு சொல்லு பிதுக்குறேடா. அறிவுரை சொன்னேன் தம்பி, உன்னோடதான் சேர்ந்து வாழணும். போய் மண்டி ஓடு. இப்பயே வா. ஐயோ உட்கார்றா. நான் கூட வண்டி ஓட்ட அளவா தனியா ஹலோ எனக்கும் உங்களை பார்த்தோன்னே காதல் வந்துருச்சு. எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்றேன் என் தங்க. காதல வருதா? எனக்கு மூக்குலயே வந்துருச்சு அப்பதையா. உட்காருப்பா மயிர் மயனே. நீ காதல் சொல்லு. எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? இப்படி வர்ற காதல். அதே அளவா இருப்பா. அம்பு விடுங்க, ஏன் கலைக்கிறீங்கக்கா? கலைக்கல. ஆயிரம் தான் இருந்தாலும் நீ காலையில பசி ஏறி போயிடுவேன் நான். இல்ல நான் ஸ்கூட்டில சூட்டிலையா? காதல சொல்லுங்க. அப்படியா? எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? உசிரானா இருக்கேன் உன் மேலதானே, உள்ளமெல்லாம் இருந்து ஏன் மாமனே, உன்னை விட்டு என்ன பிரிச்சோம், என்னை விட்டு உன்னை பிரிச்சோம். ஏய் மிதிக்கிறேன் பிறன்றதுடா என்னமா? என்னண்ணே அது? என்னது? ஆண்டவனோடு இர நடகந்தானே, உசிரானா இருக்கேன் உன் மேலதானே, உள்ளமெல்லாம் இருந்து ஏன் மாமனே, உன்னை விட்டு என்ன பிரிச்சோம், என்னை விட்டு உன்னை பிரிச்சோம். ஆண்டவனோடு இர நடகந்தானே, உசிரானா இருக்கேன் உன் மேலதானே. ஒண்டி தோப்பிலமா உருவ நிலையில, மாமா ஓடி பிடிச்சே முழுக்க கொல்லையில, என்ன கட்டி பிடிச்சே கரும்பு காட்டுல, மாமா காதல் புரிச்சே களத்து மேட்டில, ஒத்தையடி பாதையில வழி மறிச்சே, செத்தடின்னு பேசலேன்னு கைய பிடிச்சே, கோவப்பட்டு பேசும்போது தான் அடிச்சே, கண்ணீர் விட்டு அழுகும் போது தொடச்சு விட்ட மறப்பேனா ஒன்ன என்னாலும் மாமா, உசுரானா இருக்கேன் உன் மேலதானே, உள்ளமெல்லாம் நிறைஞ்ச மாமனே. கார்த்திகை மாசம் கட்டில் சத்தம் கேட்டா, மாமா ஆவணி மாசம் கட்டில் சத்தம் கேட்கும், ஏன் கட்டி எனசா கண்ணு மணிக்கு முன்னே நானும் பொட்டோடு பூவோடு போய் சேர வேணும். புள்ள குட்டி வேணா எனக்கு நீதான் புள்ள, உண்மைதான் ஒன்ன தவிர வேற இல்ல, கோயில் ஒண்ணு கட்டி வச்சேன் நெஞ்சுக்குள்ள, போக வேணா ராசாட உன் பேரில் முதல் எழுத்த நீ தர வேணும். மாமா உசுரானா மேலதானே, உள்ளமெல்லாம் நிறைஞ்ச மாமனே, உன்னை விட்டு என்ன பிரிச்சோம், என்னை விட்டு உன்னை பிரிச்சோம். அந்தவனோடு இரு நடகந்தானே, உசுரானா இருக்கேன் உன் மேலதானே. தம்பி இன்னும் வராதா? இருக்க ப்ரோ எனக்கே சந்தேகமாச்சா இருக்குறா. துவரங்குறிச்சி காவல் நிலையம் அருகில் உள்ள குறிஞ்சி பேக்கரி உரிமையாளர் பெரியசாமி சரவணன் அவரது சார்பாக கிளைகள் திருச்செங்கோடு, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, சங்ககிரி, அடுத்த கிளை புத்தானத்தத்திலே குறிஞ்சி பேக்கரி உருவாக உள்ளது. குறிஞ்சி பேக்கரி சார்பாக ரூபாய் 1001 எனக்கு நன்கொடை அளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி, வணக்கம். தம்பி அவங்க எந்திரிச்சாங்கன்னா நம்ம சாங்க பாடிடு. சரிங்கண்ணே.